வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஃபைபர், கால்சியம், புரோட்டீன் எல்லாம் கலந்த ஒரு சத்தான சத்து மாவு தான். நம்ம சத்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்ன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். எல்லாமே ஒரே அளவில் தான் நம்ம எடுக்க போகிறோம். எல்லாமே கால் கால் கிலோ எடுத்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கேழ்வரகு 1/4 கிலோ. கேழ்வரகெல்லாம் நல்ல நார் சத்து நிறைந்த ஒரு பொருள். இது கருப்பு தோல் உளுந்து. இது தோலோடு தான் நம்ம உபயோகப்படுத்தணும். கருப்பு தோல் உளுந்துன்னு விற்கிது, அதை கேட்டு வாங்கிக்கோங்க. இடுப்பு பலப்படுத்துறதுக்கும் இப்போ வண்டியில் போகிறவங்க செய்கிறவங்க கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் முதுகு தண்டு குழந்தை வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிறப்போ இடுப்பு ஒரு மாதிரி நம்ம கோணலாக இருக்கும். அது கொஞ்ச நாள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முதுகு தண்டு பயங்கரமாக வலி இருக்கும். அது ஒன்று. வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு இதில் தான் களி கிண்டி கொடுப்பாங்க. நல்ல ஒரு கால்சியம் நிறைஞ்ச கருப்பு தோல் உளுந்து இதைத்தான் நீங்கள் போடணும். தோல் இல்லாத உளுந்தை நீங்கள் சேர்க்காதீங்க. நம்ம இட்லிக்கு நார்மலாக தோல் இல்லாமல் பண்ணுவோம். இதை நம்ம இட்லிக்கு நம்ம நிறைய பேர் உபயோகப்படுத்த மாட்டோம். இதை கஞ்சியில் நம்ம கலந்து குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பு தோல் உளுந்து 1/4 கிலோ. இது பச்சைப்பயிறு, சிறு பருப்புன்னு இல்லை, பச்சைப்பயிறு. இது 1/4 கிலோ. இது நரம்புக்கு அவ்வளோ நல்லது. நரம்பு பிடிப்பு, வாத நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை டெய்லி ஒரு கப்பு சுண்டலாக செஞ்சு கொடுக்கணும். அது நான் அப்புறமா வீடியோ போடுறப்ப சொல்கிறேன். பச்சைப்பயிறு 1/4 கிலோ சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஈவனாக தான் நம்ம போடுறோம். இது சோளம், வெள்ளை சோளம், நார் சத்து நிறைஞ்ச வெள்ளை சோளம். இது 1/4 கிலோ. இதிலே சிகப்பு கிடைக்கும், நாட்டு சோளம். இதுவும் நாட்டு சோளம் தான். அது சிகப்பு கலர் கிடச்சதுன்னா அதுவும் இது கூட 1/4 கிலோ வாங்கி போட்டுக்கோங்க. எனக்கு இப்போ அது கிடைக்கல. அடுத்து கம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உடம்பை நல்லா ஸ்லிம்மாக வச்சுக்கும். தோல் சின்ன வயசுல சில பிள்ளைங்களுக்கு சுருக்க மாதிரி வயசான தோற்றம் காட்டும். அதெல்லாம் இல்லாமல் ஆக்குறதுக்கு இந்த கம்பு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தனியாக நம்ம இதை கஞ்சி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம அதாவது மோர் கஞ்சி மாதிரி செஞ்சு காட்டுறது நான் தனி வீடியோ அதில் போடுறேன். கம்பு தோசை செய்யலாம், கம்பு புட்டு செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்கு தனியாக பண்ணி காட்டுறேன். நிறைய சத்து நிறையா இருக்குது இதில். தோல் சுருக்கம் வராமல் இருக்கும், வெயிட்டை குறைக்கலாம், ரொம்ப இளமையாக காட்டும் இந்த கம்பு. அடிக்கடி நம்ம கம்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுவும் 1/4 கிலோ. இது சோயா. இது புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பொருள். இதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம குதிரைவாலி, வரகு, சாமை 3 அரிசியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 3ஐயும் நீங்கள் வாங்கி கஞ்சியை உபயோகப்படுத்திக்கலாம். தனியாக நம்ம சில பேர் இதை தனியாக பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம். தோசைக்கு நம்ம ஊற்றி தோசைக்கு ஆட்டுறப்போ கூட இது தன்மை வாங்கி அதை அரிசிக்கு பதிலாக அரிசியை கம்மி பண்ணிவிட்டு இதை போட்டு அரைச்சி தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் தனியாக இதை சமைச்சி சாப்பிட்டோம்னா சில பேருக்கு பிடிக்காது. இதை நம்ம நார் சத்து ரொம்ப நிறைஞ்ச பொருள்னா வரகு, சாமை, குதிரைவாலி இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். எல்லாமே 1/4 கிலோ. இது கூட தெனை மாவை பற்றி சொல்லவே வேண்டாம். முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது. இது தெனை மாவை உருண்டை பிடிச்சி கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம கார்த்திகையில் மாதம் வர கிருத்திகை அன்னைக்கு இதில் நம்ம அரைச்சி வெல்லம், தேன் கலந்து உருண்டை பிடிச்சி நெய் விட்டு, பசு நெய் விட்டு விளக்கேற்றினோன்னா ரொம்ப நல்லது. இது கால்சியம் நிறைய உள்ளது. பாத யாத்திரை போகிறவங்களுக்கெல்லாம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பையில் உருண்டையாக பிடிச்சி வச்சு பாக்கெட்டில் டப்பாவில் போட்டு வச்சுக்குவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து அவங்களுக்கு முட்டி வலி இருக்கும். இது சாப்பிட்றப்போ அந்த கால்சியம் அவங்க உடம்புல இறங்குறப்போ முட்டி வலி வராது. இப்போ நம்மளுக்கு முட்டி வலி இருக்குதுன்னா கூட இது அப்பப்போ ஒரு உருண்டையாக சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லது இந்த தெனை மாவு. இது 1/4 கிலோ. இது பார்லி. உடம்புல உள்ள தேவையில்லாத நீரை வெளியேற்றுறது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது பார்லி. 1/4 கிலோ. கர்ப்பமாக இருக்கிறவங்க கால் 2 வீக்கம் எடுத்துரும். மாதம் தள்ள கால் வீக்கம் எடுக்கும். அப்போ அவங்களுக்கு நீர் மாதிரி சேர்ந்துக்கும். அந்நேரம் இதை கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து அவங்க கொடுப்பாங்க, பார்லி கஞ்சின்னு சொல்லிட்டு. நீர் நல்லா பிரிஞ்சிருச்சுன்னா வீக்கம் கம்மியாயிடும். இது சம்பா கோதுமை. நார்மலாக நம்ம கோதுமை சேர்க்கறது பதில் சாதா கோதுமையோட சம்பா கோதுமை 1/4 கிலோ சேர்த்துக்கோங்க. இது மூங்கில் அரிசி. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக இது கிடைக்கிது. ஆன்லைனில் கூட கிடைக்கிது. மூங்கில் அரிசி கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான், ஆனால் இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இது பைக் ஓட்டுறவங்க, கார் இதெல்லாம் ஓட்டுறவங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்குலாம் முதுகு தண்டு பயங்கரமாக வலிக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு
வலியும் கேட்கும், சத்தும் நல்லா நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வலியெல்லாம் தெரியாமல் இருக்கும். கழுத்துலாம் ரொம்ப வலிக்கும், இந்த வலியெல்லாம் தெரியாமல் இருக்கும் இந்த மூங்கில் அரிசிக்கு. இது கண்டிப்பாக சேர்க்கணும். விலை அதிகம்னாலும் விட்டுறாதீங்க, இது கண்டிப்பாக இருக்கணும். இது தினை. இது கருப்பு கவுனின்னு சொல்லுவோம். கருப்பு கவுனி அரிசி. இதில் நம்ம சக்கரை பொங்கல் செய்யலாம், புட்டு செய்யலாம் அரைச்சி வச்சுட்டு. ஆனால் இது கொஞ்சம் செய்கிறது லேட்டாகும். நம்ம பொங்கல் செய்கிறதா இருந்தால் முந்தின நாள் நைட்டே செய்யணும். அது செய்கிறப்போ நான் வீடியோ போடுறேன், அது எப்படின்னு சொல்கிறேன். இது கண்டிப்பாக இருக்கணும். கால்சியம், அயன், இரும்பு சத்து நிறையா இருக்குது. இதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு அரிசி. இது கருப்பு கவுனியை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக சாப்பிடணும். நம்ம வீடியோ பழைய வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், கருப்பு கவுனி சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதில் இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால ரத்தம் ஊறுறதுக்கு நல்லா இருக்கும் கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம். இது மாப்பிள்ளை சம்பா அரிசி. முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடியல வெறும் எண்ணெயை தேய்ச்சா மட்டும் பிரயோஜனம் கிடையாது. உள்ள அதுக்குண்டான நம்ம ஆகாரங்களையும் எடுக்கணும். அது ஹேர் ஆயில் போடுறப்ப உங்களுக்கு அந்த எண்ணெய் ஆகாரம்லாம் சொல்கிறாங்க. இது முடிக்கு அவ்வளோ நல்லது மாப்பிள்ளை சம்பா. இந்த அவ்வளோ சத்து இந்த அரிசியில் இருக்குது. அதனால் இந்த அரிசியும் விட்டுறாதீங்க. மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் பழைய அரிசிங்க. இது நம்ம இப்பெல்லாம் நிறைய சேர்க்கறது இல்லை. இது புட்டு அரிசி. நம்ம பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டா இதுதான் கொடுப்பாங்க, புட்டு மாதிரி செஞ்சு. இதுல நிறைய நார் சத்து, கால்சியம் எல்லாம் இருக்குது. பார்க்கறதுக்கு அது கருப்பா இருக்கும் மாப்பிள்ளை சம்பா. இது புட்டு அரிசி கொஞ்சம் சிகப்பா இருக்கும். இது கூட சிகப்பு அவல் எடுத்து வச்சிருக்கான். எல்லாமே 1/4 கிலோ. உடச்ச கடலை 1/4 கிலோ. ஏலக்காய் மட்டும் ஒரு 50 கிராம் போதும். இவ்வளோக்கும் சேர்த்து 50 கிராம். லைட்டாக நம்மளுக்கு கஞ்சி காய்ச்சி குடிக்கிறப்போ ஒரு வாசனை வரணுன்றக்கா ஏலக்காய் சேர்க்குறோம். இது ஃப்ளாக்ஸீடு ஒமேகா 3 இதில் நிறையா இருக்குது. இது நம்ம எடுக்கும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தலைமுடியை ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கு உபயோகமாகும். உடம்பை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா கெட்ட கொழுப்பை வெளியே தள்ளிடும், நல்ல கொழுப்பை உடம்புல நம்மளை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கும். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை இட்லி பொடி மாதிரி அரைச்சி நம்ம சாப்பிட்லாம். இல்லை லைட்டாக வறுத்துட்டு வெறும் வயலே மென்று சாப்பிட்லாம். தண்ணி விட்டு கலைக்கு மட்டும் எதுவும் பண்ணிடாங்க. தண்ணி விட்டு நம்ம லிக்விடாக எடுத்து தலைக்கு தேய்ச்சிக்கலாமே தவிர சமையல் உபயோகப்படுத்தும் போது தண்ணி கலக்காதீங்க. பவுடராக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது கொலன்னு ஆயிரும். நம்மளால சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டுக்கோங்க. இது அவ்வளோ நல்லது. இருதய நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது இந்த ஃப்ளாக்ஸீட். இது பாதாம் நரம்பு. எப்படி பச்சை பயிரும் ஒரு கப்பு டெய்லி சாப்பிடணும். பாதாம் டெய்லி 3 பாதாம். பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் நரம்புக்காக. பாதாம் 3, இது கூட பேர்ச்சம்பழம் 2. பாதாம் 3 பருப்பு, பேர்ச்சம்பழம் ஒரு 2. ரெண்டையுமே நல்லா ஊற விட்டு இதை தோலை எடுத்துட்டு மிக்ஸில் அடித்து பாலை கொதிக்க வச்சு அதில் கலந்து நம்ம குடிக்கலாம். அவ்வளோ நல்லது நரம்புக்கு. இது பூசணி விதை. இதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுலேயும் ஒமேகா 3 இருக்குது. இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ இதில் முளைக்கட்டுற பயிர் எதுன்னா கம்பு, கேழ்வரகு, கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, சோளம். இது மட்டும் எடுத்து நம்ம நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் அதை முளைக்கட்ட வைக்கணும். எடுத்து வடிகட்டி நல்லா தண்ணியெல்லாம் இறக்கிட்டு இது மாதிரி வெள்ளை துணியில் வச்சு அத்தனையும் பயிரெலாம் போட்டுட்டு சுற்றி கட்டி தொங்க விட்டுறணும் கம்பியில். தொங்க விட்டுட்டிங்கன்னா இப்போ சாயந்தரம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா காலையிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாயந்தரம் வந்த உடனேவும் கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா 2 மணி நேரம். நைட்டு ஃபுல்லாக அதை தண்ணியை வடிகட்டிட்டு துணியில் நீங்கள் கட்டி தொங்க விட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த பயிரில் இந்த குட்டியாக லைட்டாக கொஞ்சமாக அது முளைச்சா போதும். ரொம்ப முளைக்க விடுன்றதுலாம் அவசியம் இல்லை. லைட்டாக முளைச்சிருந்தா போதும். அது மாதிரி எடுத்து உடனே நீங்கள் நல்லா காய வச்சிடணும். வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு லைட்டாக வறுத்தோன்னா நல்லா கஞ்சி வாசனையாக இருக்கும். இது பண்ணலாம். லைட்டாக வறுத்துட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம மொத்தமாகவே போட்டு கழுவி காய வச்சு முளை கட்ட வேண்டாம். காய வச்சு நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் வறுத்து எடுத்து நம்ம எடுத்துக்கலாம்னால எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமேவும் தண்ணியில் போட்டு கழுவணும். எதெல்லாம் கழுவக்கூடாதுன்னா அவல், உடச்ச கடலை, ஏலக்காய், ஃப்ளாக்ஸீட். கண்டிப்பாக ஃப்ளாக்ஸீட் தண்ணியில் போட்டுறாதீங்க. பாதாமும் பூசணி விதையும் எல்லாத்தையுமேவும் நீங்கள் தண்ணியில் போடக்கூடாது. வெறுமனே நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து அது கூட சேர்த்துக்கலாம். சோளம்,
பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, கேழ்வரகு, கம்பு, சோயா, வரகு, சாமை, குதிரைவாலி, தெனை, பார்லி அரிசி, சம்பா கோதுமை, மூங்கில் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, புட்டரிசி. இது மட்டும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி கொட்டி விட்டுட்டு நீங்கள் ஊற வைக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் காய போட்டுருங்க. தண்ணியை ஒட்ட வடித்து விட்டதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நல்லா சுக்காக காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து விடணும். அது வறுக்கிறது எப்படின்றத நான் காட்டுறேன். இப்போதைக்கு நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் முளை கட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். சோளம், பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, கேழ்வரகு, கம்பு, இது சோயா, இதெல்லாம் தனியாக இதில் வச்சுருக்கேன். கழுவி கொட்டிட்டு இதை முளை கட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி இது எல்லாத்தையும் தனியாக கழுவி காய வைக்கிறதுக்காக இதில் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். தனித்தனியாக நம்ம காய வைக்கணும். இது எப்படி காய வைக்கணுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இது மாதிரி துணியில் தான் நம்ம முளை கட்டுறதுக்காக வச்சு இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம தண்ணியில் எல்லாத்தையும் கழுவி கொட்டுறோம் இல்லையா, கொட்டும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு துணியை விரிச்சிட்டு இதில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு கழுவிட்டு இதில் கவுத்தணும். தண்ணி பண்ணும்போது எல்லா பொருளும் பாத்திரத்தில் இருக்கும், தண்ணி மட்டும் வடியணும். ஏன் இதில் வடிக்க சொல்கிறேன்னா, சில நேரங்களில் இந்த கம்பு, கேழ்வரகு, கம்பெல்லாம் என்ன பண்ணுன்னா சிங்கில் அந்த கேப் இருக்குல்ல, நம்மளுக்கு நம்ம என்ன கழுவினாலும் 1-2 அதில் போய் ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணும், ஒரு 2 நாள் கழிச்சு அதுலேருந்து செடி மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். அந்த இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இதில் தண்ணியை வடிங்க கழுவி. இதில் வச்சா கூட இந்த வழியாக நம்ம இந்த வரகரிசி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், கேழ்வரகெல்லாம். அதனால் நம்ம இப்படி துணி போட்டு கழுவி வடிகட்டுறது ரொம்ப நல்லது. இது ஜாக்கிரதையாக பண்ணிக்கோங்க. இதை நான் முளை கட்டி ஊற வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது கஞ்சி மாவில் நான் பயிர் ஐட்டங்கள் எல்லாம் தனியாக ஊற வச்சு 3 மணி நேரம் கழுவி நல்லா 4 தண்ணியில் கழுவி கீழே ஊற்றிட்டு 5ஆவது தண்ணி ஊற்றி இதில் ஊற வச்சேன் 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வெள்ளை துணியில் கட்டி தொங்க விட்டுட்டான் கம்பியில். அதுக்கு அடுத்து எடுத்து 4 நாளாக நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பயிர் ஐட்டங்கள் மட்டும் இதில் என்னென்னா கம்பு, கேழ்வரகு, சோளம், சோயா, கருப்பு உளுந்து, பச்சைப்பயிறு இதெல்லாம் இதில் இருக்குது. மற்றபடி இந்த மூங்கில் அரிசி நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது தனியாக கழுவி காய வச்சேன். எல்லாத்தையுமே கழுவி காய வைங்க. நீங்கள் கழுவுறப்பமே தெரியும் அதில் எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்ட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துடலாம். இது நம்ம கழுவவும் இல்லை, எதுவும் பண்ணலை, ஆனால் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். லாஸ்ட்டு நம்ம இதுங்களோட வறுத்து கூட கலந்து விடணும். இடையில ஃப்ளாக்ஸ் சீடு, உடச்சக்கடலை, சிகப்பு அவல், ஏலக்காய், பாதாம். இதை நம்ம ஒவ்வொரு இதுவாக நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் இதில் கலந்துருக்குன்னா அரைச்சி கொடுக்க மாட்டாங்க மிஷினில். அது ஒரு ஆயில் மாதிரி வரும். அதனால் அது நம்ம இடையில கலந்து இது பண்ணி விட்டுறணும். வறுக்கிறதில்ல, நல்லா வறுக்கிற மாதிரி கிடையாது, கொஞ்சம் வாசனை வர்ற மாதிரி சூடு பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம அரைக்கும் போதேவும் அங்கே மிஷினில் 2-3 வாட்டி எடுத்து போட்டு தான் அரைப்பாங்க. நம்ம கலந்து போடணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மாற்றி போட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கலந்து வறுக்கக்கூடாது, சூடு பண்ணணும். அந்த வாசனை நம்மளுக்கு கொஞ்சம் வரும், அப்போவுமே நம்ம இது பண்ணி விட்டுடலாம். அடுப்பை ஃபுல் ஸ்பீடில் வைக்காதீங்க, மீடியம் இருக்கிறத விட கம்மியாக வைங்க, ரொம்ப சிம்மில் வேண்டாம். நல்லா காய வச்சிட்டதுனால நம்ம சும்மா சூடு பண்ணால் போதும். வறுக்கிறப்ப நல்லா வாசனை வரும். ஏன்னா நம்ம இதில் உருண்டை பிடிப்போம், சர்க்கரை எல்லாம் போட்டு, நாட்டு சர்க்கரை போடலாம், இல்லை வெள்ளை சர்க்கரையும் போட்டு நெய் விட்டு உருண்டை பிடிச்சி கஞ்சியாக குடிக்காதப்போ நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வறுத்து இந்த மாதிரி இது பண்ணி சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பவுடரை நம்ம வறுத்து உருண்டை பிடிக்க முடியாது. முதலே நம்ம வறுத்து பவுடர் பண்ணிட்டோன்னா நம்ம ஒவ்வொன்றும் அப்பப்போ எடுத்து எதாவது நம்ம பண்ணிக்கலாம். என்னென்னலாம் பண்ணலான்னு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். கையில் இப்படி எடுக்கும்போது நல்லா சூடு தெரியணும், அப்போ நல்லா வாசனை வரும் நம்மளுக்கு. நம்ம மீடியமுக்கும் கம்மியாக வச்சுருக்கறதுனால கொஞ்சம் லேட்டாகும். இந்த மூங்கில் அரிசி, தெனை இதெல்லாம் கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, நம்ம இந்த கொரியர்லாம் கொடுக்குறாங்களா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முதுகு தண்டுலேருந்து நம்ம கொண்டை போடுறோம் இல்லையா,
அந்த இடத்துலேருந்து கீழ் பகுதி வரைக்கும் அந்த முதுகு தண்டு பயங்கரமாக வலி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கால்சியமில் இந்த மூங்கில் அரிசிலாம் அதுக்கு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம். கொஞ்சம் வாசனை நல்லா வருது. இப்போ மாற்றிக்கலாம் நம்ம. நான் இங்கே ஒரு தட்டில் வெள்ளை துணி விரித்து இது பண்ணியிருக்கேன். பேப்பர் விரித்து பண்ணாதீங்க. ஏன்னா பேப்பரில் இதில் இருக்கிறது வந்து சூடு பட்டு பட்டு வேர்வை மாதிரி படியும். சில்வர் தாம்பாள தட்டில் ஒரு வெள்ளை துணி விரித்து நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கொட்டும்போது பேப்பரை விரித்து இதை வறுத்து கொட்டாதீங்க. ஏன்னா இது சூடு பட 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 வேர்வை மாதிரி கீழே படியும். அது என்ன ஆகுன்னா பேப்பரோடு இது ஒட்டிக்கும். துணியில் அப்படி வராது. நல்லா ஒரு 4 பீஸாக மடித்து நான் இது வச்சுருக்கேன். நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி வறுத்து கொட்டி ஃபுல்லாக விரித்து ஆற விட்டுறணும். உடனே எடுத்து தூக்கிட்டு மிஷினுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். 1 வருஷம் நம்ம இப்படி இது பண்ணும்போது 1 வருஷம் ஆனாலும் இந்த மாவு கெட்டு போகாது. இப்போ இதோட ஏலக்காவை போட்டுடலாம். இப்படியே நம்ம ஒன்றா மாற்றி கலந்து விட்டுடலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் தட்டிடலாம். இப்போ நம்ம இதில் உடச்ச கடலையை போட்டுடலாம். பாதாம், அவல், இப்போ இந்த நேரத்தில் ஃப்ளாக்ஸ் சீடை போட்டுடலாம். எல்லாமே ஒரே அளவு 1/4 கிலோ. இது நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் வறுத்து அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். நான் இதே மாதிரி தான் வறுக்கணும். ஃபுல்லாக வறுத்து நான் அரைச்சி ஆற விட்டுட்டு அரைச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம சத்து மாவுக்கு நான் நல்லா காய வச்சு செஞ்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பவுடரை கஞ்சி காய்ச்சறதுக்கு இல்லை இன்னும் நிறைய ரெசிபி இதில் செய்யலாம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து வரும். அது என்ன பண்ணலான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.